வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சூப்பரான ஹனி கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஹனி கேக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேக். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான மெத்தடில் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வர மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹனி கேக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஹனி கேக் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. இதில் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து இந்த வெனிலா எசன்ஸ், இந்த ரெண்டு மட்டும் தான் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும். அதாவது எண்ணெய் வீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆயில் வீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் சக்கரை வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா பொருளும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹனி கேக் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஹனி கேக் தேவையான பொருட்கள்: ஹனி 3 டேபிள் ஸ்பூன், மைதா 2 கப்பு, பிளெயின் கர்ட் 1.5 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆயில் 3/4 கப்பு, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 பத்தை. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் எடுத்த பிறகு தயிர் ஆட் பண்ணுறோம். இந்த தயிர் எதுக்கு ஆட் பண்ணால் முட்டைக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த தயிரை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சக்கரை போட்ட பிறகு ஹனி. இந்த ஹனி யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நல்ல குவாலிட்டியான ஹனி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஹனி சொல்லியிருப்பேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், மீதி 1 டேபிள் ஸ்பூன் எங்கே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹனி, சக்கரை, தயிர் இந்த 3த்தையும் நல்லா பீட் பண்ணணும். அந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிடணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணாமல் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிற இந்த ஸ்பேச்சுலாவில் இந்த அளவுக்கு சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆயில், வெனிலா எசன்ஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக வந்துருக்கணும். எதுக்காக சொன்னால், உங்களுக்கு அந்த சுகர் கரெக்டாக மிக்ஸ் ஆகலாம், உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாரில் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த சுகர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. அதனால தான் ஃபஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். பட்டருக்கு பதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருள், அதாவது எண்ணெயை வச்சு எப்படி பண்ணுறதா இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணல, அதுக்கப்புறம் பட்டர் யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து ஓவன் யூஸ் பண்ணல. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிருக்கணும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து கேக் பண்ணும்போது வெனிலா எசன்ஸ் பதில் பட்டர் ஸ்காட்ச் மாதிரி ஆட் பண்ணாமல் கேட்குறாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிருக்கணும். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடணும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக உங்களுக்கு வரும். நான் சொன்ன ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்கிட்ட உங்களுக்கு வந்து அந்த பேட்டோட அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி ரேஷியோவில் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த 3த்தையும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா, அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்போ தான் இந்த கேக் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார் எல்லாத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரில் வந்து இந்த மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு வந்து நீங்கள் கரெக்டாக நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வீட்டில் இருக்க விஸ்க்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணீங்களோ அந்த மைதா, அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே கரெக்டாக அந்த பேட்டர் கரெக்டாக இந்த அளவுக்கு டெக்ஸ்சரில் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேக் கரெக்டாக ப்ராப்பராக வரும். ஸோ எப்பயுமே வந்து அந்த மிக்சிங் வந்து கேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட் கீழே ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர் ஷீட் பேப்பர் மேலே போட்டிருக்கோம். எதுக்காக கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த கேக் ப்ராப்பராக குக் பண்ணி முடித்த பிறகு ஈஸியாக உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி எடுக்க முடியும். அதனால தான் வந்து அந்த பட்டர் ஷீட் பேப்பர், அதுக்கப்புறம் ஆயில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இந்த பேட்டரை கரெக்டான அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. இந்த பேட்டர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் எந்த ட்ரே யூஸ் பண்ணீங்களோ அதில் வந்து பாதி அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். பேட்டர் அதிகமாக வச்சுன்னா கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பரான ஷேப் வராது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த கடாய், இந்த கடாயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணி முடித்த பிறகு ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம்.
அதே டைமில் இந்த சால்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் மணல் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. சரிங்களா? இப்போ சின்ன ஒரு ட்ரே வச்சுருக்கேன், ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதாவது அந்த பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கு கேக் ப்ராப்பராக குக் பண்ணி எடுக்க முடியும். இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த கேக் குக் பண்ணுற டைமிங் எனக்குன்னா மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணி எடுக்குன்னா இந்த கேக் ரெடி ஆகும். இதே வந்து வீட்டில் ஓவனில் குக் பண்ணினா அந்த டைமில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 35 மினிட்ஸ். நீங்கள் கேக் குக் பண்ணும்போது டைமிங் வந்து மாறும். அதாவது ட்ரே எந்தளவுக்கு பெரிய ட்ரே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். நான் சொன்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இந்த டைமிங் போதும். இப்போ இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மெதுன்னு வந்திருக்கு. இப்போது இந்த கேக் வெந்திருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு குச்சி விட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குச்சியில் வந்து எதுவும் ஒட்டாமல் இருந்ததுன்னா கரெக்டாக உங்களுக்கு கேக் நல்லா ப்ராப்பராக வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேக் வந்து டீமோல் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து அந்த மேலே உள்ள அந்த வேஸ்டேஜ் ட்ரிம்மிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மேலும் ஜஸ்ட் லைட்டாக ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சுகர் சிரப். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுக்காக இந்த சுகர் சிரப்பு மேலே அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அதனால் சுகர் சிரப்பு அப்ளை பண்ணுறோம். இந்த சுகர் சிரப்பு நீங்கள் ரெடி பண்ணும்போது 1 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த சுகர் சிரப்பு கரெக்டாக அப்சர்வ் ஆகும். இதுக்கு பிறகு இப்போ நம்ம ஜாம் அப்ளை பண்ணுறோம். அதாவது மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஜஸ்ட் லைட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ணணும். டைல்யூட் பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக் மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும் தேவையான அளவுக்கு. அதே டைமில் அதிகமாக மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹனியோட மாய்ஸ்டராக இருக்கணும். நீங்கள் அதிகமாக ஜாம் அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாறிடும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஃப்ரெஷ் தேங்காய் ஜஸ்ட் லைட்டாக கிரேட் பண்ணி போடுறோம். ஆக்சுவலாக ட்ரை கோகனட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது திருவின தூள் ட்ரை கோகனட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணது சின்ன ப்ரிப்பரேஷன், அதாவது சின்ன குவான்டிட்டி ப்ரிப்பரேஷன். அதனால் வந்து ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால் ஃப்ரெஷ் கோகனட்டை கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த ஹனி கேக் எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஹனி கேக் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணியிருக்கோம். வீட்டில் மைதா, தயிர், சுகர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஆயில் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஓவன் யூஸ் பண்ணாமல், அதுக்கப்புறம் முட்டை யூஸ் பண்ணாமல், பட்டர் யூஸ் பண்ணாமல் ஒரு ஈஸி மெத்தடில் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஹனி கேக் வந்து நான் ஒரு ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அல்டிமேட்டான ஒரு ஹனி கேக் ரெடி. எனக்கு இந்த ஹனி கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நீங்கள் இந்த ஹனி கேக் வீட்டில் பண்ணும்போது நல்ல ஹனி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் வந்துருக்கு. நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.